விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கிய அடுத்த நாளே சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம். அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தாவேகாவுக்கு விசில் சின்னம் கிடைத்தது பற்றி பேசிய செங்கோட்டையன், விசில் சின்னத்தை பார்த்த பிறகு தமிழக அரசியலில் அனைவரும் மாறிவிட்டனர். விசில் என்பது அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியமானது. இனிமேல் போலீசாரையும் பேருந்து நடத்துனர்களையும் விசில் அடிக்க வேண்டாம் என்று சொல்லப்படும் அளவுக்கு அதன் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. அந்த அளவுக்கு அந்த சின்னம் மக்கள் மனதில் பதிந்துவிட்டது. இவ்வளவு முக்கியமான விசில் சின்னத்தை இறைவன் பார்த்து பார்த்து விஜய்க்கு அளித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த பிறகு செங்கோட்டையன் ஆற்றி வரும் இந்த பேச்சு தொண்டர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விசில் சின்னம் தமிழகம் முழுவதும் ஒலிக்கும் என்றும் இது மாற்றத்திற்கான ஆரம்பம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ள நிலையில் அது ஒரு ராசி இல்லாத சின்னம் என்ற விவாதம் சமூக வலைத்தளங்களில் எழுந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக கடந்த காலங்களில் இந்த சின்னத்தில் போட்டியிட்ட பிரபலங்கள் தோல்வியை தழுவியது என சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூரு மத்திய தொகுதியில் நடிகர் பிரகாஷ் ராஜும், 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் மறைந்த நடிகர் மயில்சாமியும் இதே விசில் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தனர். இதேபோல் ஆந்திர அரசியலிலும் இந்த சின்னம் பின்னடைவையை தந்துள்ளதாக கூறப்படுகிறது. 2009 ஆண்டு ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் IAS அதிகாரி ஜெயபிரகாஷ் நாராயணின் லோக் சத்தா கட்சி விசில் சின்னத்தில் போட்டியிட்டு பெரும்பாலான இடங்களில் தோல்வியை தழுவியது. இருப்பினும் இத்தகைய விமர்சனங்களுக்கு மத்தியில் விஜய் தனது கட்சியின் கொள்கைகளையும் மக்கள் செல்வாக்கையும் நம்பி இந்த சின்னத்தை வெற்றிகரமாக மாற்றி காட்டுவார் என அவரது தொண்டர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை பகுதியில் வசித்து வரும் ஒரு சிறுமி கடந்த நவம்பர் மாதத்தில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது விசிலை வாயில் வைத்து உள்ளார். அப்போது அந்த விசில் தவறுதலாக விழுங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறுமிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாததால் பெற்றோர்கள் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக சிறுமி மூச்சு விடும் போது விசில் சத்தம் கேட்டுள்ளது. இதனால் சிறுமியின் பெற்றோர்கள் அச்சமடைந்தனர். இதனையடுத்து சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிறுமியை அழைத்து சென்று உள்ளனர். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் எக்ஸ்ரே மற்றும் ஸ்கேன் மூலம் மூச்சு குழாய்க்குள் விசில் சிக்கியிருப்பதை உறுதி செய்தனர். சிறிய தாமதம் கூட குழந்தையின் உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும் என்பதால் மருத்துவர்கள் உடனடியாக சிகிச்சை நடவடிக்கைகளை தொடங்கினர். பின்னர் சிகிச்சையின் மூலம் மருத்துவர்கள் சிறுமியின் வயிற்றில் சிக்கிய விசிலை பாதுகாப்பாக அகற்றினர். இந்த சிகிச்சை முறையில் சிறுமிக்கு எந்தவிதமான தீவிர பாதிப்பும் ஏற்படவில்லை என மருத்துவர்கள் தெரிவித்தனர். விசில் அகற்றப்பட்ட பின் சிறுமியின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டதாகவும் தற்போது அவர் நலமாக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பின் சிறுமி மருத்துவர்களின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். சில மணி நேரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்ட பின்னர் உடல்நிலை சீராக இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த துரிதமான மருத்துவ நடவடிக்கையால் ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து பேசிய மருத்துவர்கள், குழந்தைகள் சிறிய பொருட்களை வாயில் வைப்பது மிகுந்த ஆபத்தானது. விசில், நாணயம், பொம்மைகளின் சிறு பாகங்கள் போன்றவை குழந்தைகளின் சுவாச குழாய் அல்லது வயிற்றில் சிக்கி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுத்தனர். குறிப்பாக 10 வயதிற்கு குறைந்த குழந்தைகளின் விளையாட்டுகளை பெற்றோர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்தால் வீட்டிலேயே சிகிச்சை முயற்சிக்காமல் உடனடியாக அருகிலுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு குழந்தைகளை அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் மருத்துவர்கள் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் குழந்தையின் பாதுகாப்பில் சிறிய கவனக்குறைவும் பெரிய விபத்தாக மாறக்கூடும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது. பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினர் அனைவரும் இணைந்து குழந்தைகளின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த நிலையில் அண்மையில் தாவேகாவிற்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிட்டது.
ஒருவேளை இந்த நிகழ்வினால் சிறுமி விசிலை வைத்து விளையாடும் போது விளங்கி இருக்கலாம் என நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் கமெண்ட் பதிவு செய்து வந்தனர். ஆனால் சிறுமி கடந்த நவம்பர் மாதத்திலே விசில் விழுங்கியது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாகிவிடும். கடந்த தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொண்டால் பிப்ரவரி மாத இறுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டு ஏப்ரல் மாதத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று மே முதல் வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பிரதான கட்சிகளின் தலைவர்கள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவர் என்ற ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக அரசியல் கட்சி தொடங்கி முதல் முறை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எந்த தொகுதியை தேர்வு செய்ய போகிறார் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட தொகுதியை தான் தேர்வு செய்வார் என்கின்றனர். அந்த வகையில் விருகம்பாக்கம் தொகுதியில் விஜய் போட்டியிட அதிக வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர். இது தற்போது திமுக வசம் உள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜாவின் மகன் பிரபாகர் ராஜா போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். ஆனால் முன்னாள் வேட்பாளர் தனசேகரன் உடன் ஏற்பட்ட மோதல் போக்கு திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் மாறியிருக்கிறது. இதனால் சீட் யாருக்கு கொடுப்பது என்பது சிக்கலாக மாறியிருக்கிறது. யார் நின்றாலும் உள்ளடிகள் வேலைகள் இருக்கும். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு சீட் கேட்கிறது. தங்கள் வேட்பாளரை நிறுத்தவும் அதிமுக விரும்புகிறது. இரு தரப்பில் யார் நிறுத்தினாலும் மற்றொரு தரப்பிற்கு அதிருப்தியாக மாறும். எனவே தேர்தல் வேலைகளை பார்ப்பதில் பின்னடைவு ஏற்படும் என்கின்றனர். இது போன்ற விஷயங்கள் விஜய்க்கு சாதகமாக மாறியுள்ளது. அது மட்டுமின்றி விஜய் பிறந்து வளர்ந்த சாலிகிராமம் வீடு இந்த தொகுதிக்குள் தான் இருக்கிறது. எனவே சென்டிமெண்டாக கை கொடுக்கும் என்கின்றனர். மேலும் சினிமா துறையில் முக்கியத்துவம் பெறும் கோடம்பாக்கமும் இங்குதான் உள்ளது. சினிமா தொழிலாளர்களும் அடித்தட்டு மக்களும் ஏராளமாக வசிக்கின்றனர். இவர்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல பெயர் இருக்கிறது. எனவே விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டால் எளிதில் வாக்குகள் வீழும். அது வெற்றி கனியை பறிக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயை பொறுத்தவரை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பண்ணையூரில் தான் வசித்து வருகிறார். இங்கிருந்தபடியே கட்சி பணிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அங்கிருந்து விருகம்பாக்கம் வந்து செல்வது எளிதான ஒன்று. அடிக்கடி மக்களை சந்திக்கலாம். நலத்திட்ட உதவிகளை வழங்கலாம். புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கலாம். 5 ஆண்டு காலத்தில் மக்களை சந்திக்கவில்லை என்ற குறை வராது. அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவில்லை என சொல்லும் அளவிற்கு பணிகள் தேங்காது. முதல் முறை எம்எல்ஏவாக விஜய் வரும்போது அவர் சார்ந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் முன்மாதிரியாக திகழும்படி செய்யக்கூடும். அதற்கு எல்லா வகையிலும் விருகம்பாக்கம் தொகுதி சரியாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இந்த நிலையில்தான் விசில் சின்னம் தவறுதலாக கொடுக்கப்பட்டது என்றும் அதற்கான ஆதாரங்களை தாவேகா தரப்பு சமர்ப்பிக்கவில்லை என்ற காரணத்தால் தற்போது விசில் சின்னம் ரத்து செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.